இதோ கதைக்குள்ள போலாமா? எனக்கு இந்த மாப்பிளைய பிடிக்கல சட்டென்று கூறினாள் திவ்யா. அதிர்ந்தான் கதிர். என்னங்க இது? அப்புறம் எதுக்கு எங்களை பொண்ணு பார்க்க வர சொன்னீங்க என்று கதிரின் அம்மா கர்ஜிக்க, ஒரு நிமிஷம், எனக்கு என்ன விஷயம்னு தெரியல என்று சொல்லியபடி, என்னடி இது, உன்கிட்ட கேட்டுதானே எல்லா முடிவும் எடுத்தோம். இப்ப வந்து இந்த மாதிரி சொல்லற, எதுக்கு இப்படி இழுத்து அடிக்கிற? உனக்கு என்ன பைத்தியமா என்று இழுத்த தன் அம்மாவை கையமர்த்தினாள் திவ்யா. நான் போன மாசம் இன்டர்வியூக்கு போனது இவர் ஹெச்ஆரா வேலை பார்க்குற கம்பெனிக்கு தாமா. 10 மணிக்கு வர சொல்லி மெயில் அனுப்பிச்சிருந்தாரு. என் கூட சேர்ந்து ஒரு 80 பேர் இருந்திருப்போம். ஆனா அப்பதான் கீழே போய் ஆற அமர டீ தம் எல்லாம் முடிச்சுட்டு 11 மணிக்கு வந்தாரு. ஒரு சாரி கூட சொல்லல. அதுக்கப்புறமா இவருக்கு வேண்டிய ஒரு ஆளை மட்டும் உள்ள அனுப்பிட்டு மத்தவங்க கிட்ட பயோடேட்டா வாங்கிட்டு சொல்லி அனுப்புறோன்னு நாசுக்கா சொல்லி அனுப்பிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் நோ ரெஸ்பான்ஸ். மத்தவங்க நேரத்தோட அருமையை புரிஞ்சுக்காத இவரை கல்யாணம் பண்ணிக்க நான் விரும்பல. அத அவரோட ஸ்டைல்ல சொல்லதான் இங்க வர வச்சேன். சாரி மிஸ்டர் கதிர், யூ ஆர் ரிஜெக்டட் என்று சொல்லிவிட்டு சென்ற திவ்யாவை திகைப்புடன் பார்த்தான் கதிர்.